ஸ்ரீமதே ராமானுஜாய நம. கிருதயுகத்தில் கருடாத்ரி அல்லது கிரீடாத்ரி, திரேதாயுகத்தில் விஸ்வாத்ரி, துவாபர யுகத்தில் அஞ்சனாத்ரி, கலியுகத்தில் வெங்கடாத்ரி, வெங்கடாச்சலம். முதல் பிரிவு திருப்பதி. இதனை கீழ்த்திருப்பதி என்றும் கூறுவர். பெருமாள் சயன திருக்கோலம். மூலவர் கோவிந்தராஜ பெருமாள். கிழக்கு நோக்கிய புஜங்க சயனம். தாயார் புண்டரீகவல்லி. ஆண்டாள் உடையவருக்கும் தனித்தனி சன்னதிகள் உண்டு. இரண்டாம் பிரிவு திருமலை. இது மலைமேல் உள்ள கோயில். மூலவர் திருவேங்கடமுடையார் ஸ்ரீனிவாசன் வெங்கடாச்சலபதி. ஏழு மலையான் பாலாய் வெங்கடத்தான் என்று பல திருநாமங்கள். கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம். உற்சவர் கல்யாண வெங்கடேஸ்வரர். தீர்த்தங்கள் 14 தீர்த்தங்கள். சுவாமி புஷ்கரணி, பாவ விநாசம், ஆகாச கங்கை, கோனேரி, வைகுண்ட தீர்த்தம், சக்கர தீர்த்தம், ஜபாலி தீர்த்தம், வகுள தீர்த்தம், பாண்டவ தீர்த்தம், ராமகிருஷ்ண தீர்த்தம், தும்புரு தீர்த்தம், சேஷ தீர்த்தம், சுகசந்தன தீர்த்தம், மொர தீர்த்தம். விமானம் ஆனந்த நிலைய விமானம். காட்சி கண்டவர்கள் எண்ணற்ற ரிஷிகள். பிரம்மா, சிவன், தொண்டைமான். மூன்றாம் பிரிவு திருச்சானூர் அலமேலு மங்காபுரம். மூலவர் அலர்மேல் மங்கை பத்மாவதி. கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலம். தீர்த்தம் பத்ம சரோவரம். ஏழு மலைகள். வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, விருஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி. எழுவார் விடை கொள்வார். ஈன் துழாயானை வழுவா வகை நினைந்து வைகல் தொழுவார் வினைச் சுடரை நந்துவிக்கும் வெங்கடமே. வானோர் மனச்சுடரை தூண்டும் மலை. எம்பெருமான் ராமானுஜர் திருவடிகளே தஞ்சம். அருட்செயல் அனுசந்தானத்தின் போதும் மைற்றைய வைதிக கர்மாக்களை
தொடங்குவதற்கு முன்பும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவரும் பொது தனியன் என்ற அடைவில் 5 தனியன்களை சொல்வர். அவற்றுள் முதலாவது அனுசிந்திக்கப்படுவது இதோ. गुरुमुखमनदीत्य प्रागवेदानशेषान् नरपतिर्गतं शुल्कमादादुकामः स्वशरमवरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलजलगन्धं विष्णुजित्तं नमामि. மின்னார்கடமதில் சோழ் வில்லிபுத்தோர் என்னொருகால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்னுரைத்தோம் கீழ்மையில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் பிரான் வந்தான் என் நீண்டிய சங்கமடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து. ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்தி. ஆதிசேஷனே ராமானுஜராக அவதரித்தருளினார். அந்த ஆதிசேஷனின் சோதரர் வாசுகி. திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் திருவருட்கருணையினாலே ஆதித்யர் 12 உயர்ந்தவன் விஷ்ணு. விஷ்ணுதான் என்று கீதா பாஷ்யம் பகன்றது சிந்திக்கத்தக்கது. அதிதியின் கர்ப்பத்திலே வாமனனாய் அவதரித்து இந்திரன் துயரை தீர்த்தருளினான். இந்த அவதாரத்தில் அதிதி மாதா, கஷ்யபர் பிதா, இந்திரன் தமயன். ஸ்ரீராமனாயும் ஸ்ரீ கிருஷ்ணனாயும் அவதரித்தபடி இந்த அவதாரங்கள் கர்மத்தின் அடியாக நிகழ்வது அல்ல. தன்னுடைய இச்சையாலே எம்பெருமான் தன்னோடு தாழ்ந்தவர்களோடு பல அவதாரங்களை பரிமாற்றம் செய்து கொள்கிறார். ஒப்பற்ற பரஞ்சோதியாகிய எம்பெருமான் திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் வாசுகி எனும் சின்னசேஷ வாகனத்திலே குழலோதும் கண்ணபிரானாக குவலயத்தை காத்தருளும் கோவிந்தனாக கோலாகலமாக எழுந்தருளி சேவை சாதி தருளுகின்ற பரஞ்சோதியாக எம்பெருமானுக்கு பிரம்ம ருத்ரர்களின் நடுவே ஒருவனாக அதிதிக்கு பிள்ளையாக பிறந்ததினால் உபேந்திரனாக, இக்ஷாகு வம்சத்திலே ராமனாக, யது வம்சத்திலே கண்ணனாக இவ்வாறு அவதரித்தும் ஆக இந்த அவதாரங்கள் அனைத்துமே அதிசயத்தை ஏற்படுத்தும் செயல்களாக. அவ்வாறான யது வம்சத்திலே அவதரித்த எம்பெருமான் கண்ணனாக குழலூதும் திருக்கோலத்திலே சின்னசேஷ வாகனத்திலே எழுந்தருளியுள்ளான். பகவான் தன் எளிமையை காட்டுவதற்காக இந்நில உலகில் கண்ணனாக அவதரித்தான். ஆனாலும் அவ்வப்போது பகவான் பரத்துவம் வெளிப்படுத்தும்படி சில அதிமானுஷ செயல்களையும் செய்தான். அதற்காகத்தான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தான். அவ்வாறு வளர்ந்து வருகின்ற போது
இந்திரனுக்கு என்று ஆயர்கள் எடுத்த எழில் விழவில் பழநடை செய் மந்திர விதியின் பூசனை எனப்பட்ட இந்திரனுக்கு படைச்சிட்ட உணவுப் பொருள்களை விலக்கி அருளினான். அதனால் சினம் கொண்ட இந்திரன் பொழிந்த மழையிலிருந்து அனைவரையும் காப்பாற்றினான். அம்மை தடங்கன் மடவாய் ஆட்சி அம்மை தடங்கன் மடவாய் ஆட்சி மகனாக ஆணிரை மேய்க்கும் கோவலனாக கோவர்த்தனம் என்னும் கொன்றை குடையாக பிடித்து நின்றவன் கோபால். முதலில் எளிமை, மற்றது அதிமானுஷ செயல். வாமனனுக்கு தமையனாக இந்திரன் தன்னை வரித்து கொண்டவன் கிருதயுகத்திலே. அதே இந்திரனுக்கு துவாபர யுகத்தில் எதிரியாக நின்றான். இந்த 2 யுகங்களின் காரணம், ஒன்று அங்கே கிருதயுகத்திலே பரிபூர சரணாகதி, இங்கு துவாபர யுகத்திலே அகந்தை அகம்பாவம். என்ன லீலை இது! எம்பெருமானின் லீலையை என்னவென்று பகர்வது? எதற்காக? ஏன்? எப்படி? இப்படியான வினாக்களுக்கான வினையாக வேதர் வியாசர் மூலமாக பகவான் அருளியது ஸ்ரீமத் பாகவதம். திருமலை தெய்வமே, திருவேங்கடமுடையானே, நீரே கோவிந்தன், நீரே கண்ணன். கண்ணன் வேணுகானம் செய்தபோது கொடிய விஷ நாகங்கள் பட்ட பாட்டை ஒரு ஸ்லோகத்தால் கூறத்தாழ்வார் தெரிவிக்கிறார். பகவானே, உன்னுடைய வேணுகானத்தை கேட்டபோது கொடிய நாகங்களின் கடை வாய்களிலிருந்து அமிர்தரசம் கசிந்தது. அதை அந்த நாகங்கள் தம்முடைய நாவினாலே நக்கி மகிழ்ந்தன. நாகங்களுடைய விஷமும் அமிர்தமாக மாறியது. ஓர் அற்புதமே! அந்த நாகங்களை விஞ்சிய பேறு படைத்தோர் இவ்வுலகில் எவரும் இல்லை. மழைகளோ வருகின்றது என்னும்படியான திருமேனியும் இளங்குளிசேர் அரவிந்தம் போன்று நீண்ட கண்ணானை நீல நன்னுரங்குஞ்சி நேத்திரங்காலணிந்து கருங்கண் தோகை மயிர் பீலி அணிந்து இடவனரை இடத்தோளோடு சாய்த்து இரு கை கூட புருவம் நெறித்தேற குட வயிறு பட வாய்க்கடை கூட கோவிந்தன் குழல் கொடூதின போது எத்தனை அண்டங்கள் அதிர்ந்தன, ஆர்ப்பரித்தன, சில அமைதியாயின. அந்த அமைதியை தருவது வேணுகானம். நாகங்களிடம் இருந்த விஷமும் அமிர்தமாக மாறியது. இதனை உலகத்திற்கும் உலக பக்தர்களுக்கும் அவர்களின் சிந்தனைக்குட்பட்டதாக அமைத்திடவே திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் சின்னசேஷ வாகனத்திலே குழலூதும் கண்ணபிரானாக குறையொன்றுமில்லாத கோவிந்தனாக எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றான். உலக மானிடர்களும் அவர்களுக்குள்ளே பிறப்பின் பயனாக கர்மாவின் பயனாக உள்ளுக்குள்ளே விஷமும் உள்ளது, அமிர்தமும் உள்ளது. அந்த விஷத்தை அமிர்தமாக மாற்றும் பொறுப்பு பகவானிடம் உள்ளது. அந்த பகவானிடம் உள்ள பொறுப்பினை உணர்ந்து பகவானின் பத கமலங்களை சரணடைந்து விஷத்தை மாற்றி அமுதமாக்குவோம். பக்தி பேர் அமுதத்தை பெற்றுக்கொள்வோமாக.
అఖిలాండ కర్తనది కునిగంటి కంటి నగములు వీడుకుంటి నిజమూర్తి కంటి గణపణమణుల శైలము కంటి బహు విభవముల మంటపములు గంటి మహనీయ గణపణమణుల శైలము కంటి బహు విభవముల మంటపములు గంటి సహజనవరత్న కాంచన వేదికలు గంటి రైవహించిన గోపురంబులవి కంటి సహజనవరత్న కాంచన వేదికలు కంటి రైవహించిన గోపురంబులవి కంటి కంటి అఖిలాండ కర్తనది కుని కంటి కంటి నగములు వీడుకొంటి నిజమూర్తి కంటి పాప వినాశనము కంటి కైవశంబగు గగన గంగ కంటి పావనం వైన పాప వినాశనము కంటి కైవశంబగు గగన గంగ కంటి దైవికపు పుణ్యతీర్థములెల్ల పొడగంటి కోవిదులు కొనియాడు కోనేరు కంటి దైవికపు పుణ్యతీర్థములెల్ల పొడగంటి కోవిదులు కొనియాడు కోనేరు కంటి కంటి అఖిలాండ కర్తనది కొని గంటి కంటి నగములు వీడుకొంటి నిజమూర్తి కంటి భావగోచరమైన సరిలేని పాదాంబుజములు కంటి పరమయోగీంద్రులకు భావగోచరమైన సరిలేని పాదాంబుజములు కంటి స్థిరమైన గిరిచూపు దివ్య హస్తము కంటి తిరువెంకటాచలాధిపు చూడకంటి స్థిరమైన గిరిచూపు దివ్య హస్తము కంటి తిరువెంకటాచలాధిపు చూడకంటి కంటి అఖిలాండ కర్తనది కొని గంటి కంటి నగములు వీడుకొంటి నిజమూర్తి కంటి కంటి అఖిలాండ కర్తనది కొని గంటి కంటి నగములు వీడుకొంటి నిజమూర్తి కంటి నిజమూర్తి కంటి నిజమూర్తి కంటి திருவேங்கடமுடையாய் ஸ்ரீனிவாச திருவேங்கடமுடையாய் ஜய கோவிந்த முகுந்தா ஸ்ரீனிவாச திருவேங்கடமுடையாய் ஜய கோவிந்த முகுந்தானந்த ஸ்ரீனிவாச திருவேங்கடமுடையாய் ஜய கோவிந்த முகுந்தானந்த ஸ்ரீனிவாச திருவேங்கடமுடையாய்
ஆச்சாரியர்களின் திருவடி பற்றாமல் எவருமே ஆண்டவனின் திருவடியை பற்றிட இயலார். இதைத்தான் பெரியோர்கள் பலர் போற்றி சாற்றி அருளியுள்ளார்.
அலைமகள், கலைமகள், தலைமகள் என்ற வரிசையிலே கல்விக்கதிபதியான கலைமகள். அந்த கலைமகளின் தோற்றத்திலே திருக்கரத்தில் வீணையை ஏந்தியபடி அமைந்தருளி இருக்கின்றார் திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையார் ஹம்ச வாகனத்திலே. அம்சம் எனினும் அன்னம் எனினும் அது பல யுகத்திற்கு முன் ஒரே பொருளாக ஒரே பெயராக அமைந்துள்ளதை காணலாம். அன்னத்தின் மூலமாக, அன்னத்தின் அவதாரமாக வேதத்தை அகிலத்திற்கு அளித்தவன் நாராயணன். அந்த அன்னமான அம்ச வாகனத்தின் மீது திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் நான்முகனின் நாவிலே நடமிடும் மகளின் திருக்கோலமாக எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். பகவானை சேவிக்கின்ற போது பாதாதி கேசமாக சேவிப்பது ஒரு வழக்கம். தேவியை சேவிக்கின்ற பொழுது கேசாதி பாதமாக சேவிப்பது ஒரு வழக்கம். அந்த வழக்கத்தின்படி இந்த அற்புதமான திருவலங்காரத்தை சேவிக்கின்ற பொழுது தாழ் சடையும் நீள் முடியும் உள் மழுவும் சக்கரம் என்பது போல பகவான் கலைமகளாக ஒரு பெண் மயிலாக காட்சியளிக்கின்றார். சிரசிலே சூரிய சந்திரர்கள் மின்ன, நெற்றி பொட்டிருக்க, வலைக்கோணம் மின்ன, சங்கொலி முழங்க, கழுத்திலே சிங்கார மாலைகளும் சோபனங்களும் விளங்க, வலது காலை சற்றே மடித்து இடது காலை கீழே தொங்கவிட்டு வலது கையால் வீணையின் தலைப்பாகத்தை வைத்து இடது கையால் அதை அணைத்தபடி இருக்கின்ற ஒரு திருக்கோலம். பக்தனே, உன்னையும் வீணையாகத்தான் நான் பாவிக்கின்றேன். நான் மீட்டுகின்றேன், நீ ஒலி எழு. நான் ஸ்வரங்களை சொல்கின்றேன், நீ குரல் கொடு. நான் நினைக்கின்றேன், நீ சாகித்யம் பாடு என்று சொல்லாமல் சொல்லுகின்றான் பகவான். இருக்கட்டும், அவன் மீட்டுகின்றான், நாம் இசை எழுப்ப இயலுமா? அவன் சொல்கின்றான், நாம் குரல் எழுப்ப முடியுமா? அவன் பாடு என்கின்றான், நாம் பாட இயலும்? ஒரு காலும் இயலாது. மீட்டுபவன் மீட்டினால்தான் எதையும் மீட்டுக் கொடுக்க முடியும் என்பது பெரியோர்கள் சாதித்த சான்று. மீட்டுபவன் மனிதன் தன் உள்ளத்திலே உள்ள உண்மையான தத்துவத்தை, தன்னுடைய எண்ணத்தை, தன்னுடைய சத்தியத்தை தியான நிலையிலே இருந்து உள்ளுக்குள்ளே மீட்ட வேண்டும். உள்ளுக்குள்ளே மீட்டிக்கொண்டு இருந்தால் ஓம் 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 என்ற ஒலி உள்ளுக்குள்ளேயே அஜபமாக அமரும். ஓங்கார மந்திரத்தை வெளியே ஜபம் செய்வது கூடாது, அஜபமாக அமைத்தல் வேண்டும் என்று தெரிவிக்கின்றார் பதஞ்சலி முனிவர். தஸ்ய வாசக பிரணவ, ஒரு வார்த்தை நவம் பிரணவம். அப்படி ஒரு மனிதன் உள்ளுக்குள்ளே தியான நிலையிலிருந்து தன்னை மீட்டிக்கொண்டால் அதற்கு பின்னர் பகவான் அந்த ஆணைகளை இடுகிறான், அவற்றை சரி செய்கிறான். அந்த பக்தனை ஒரு வீணை போல, அவ்வாறான குழந்தை போல தன் மடியிலே ஏந்திக் கொள்கிறான். இதற்கு தேவை பரிபூர்ண பக்தி, பகவானிடம் பரிபூர்ண சரணாகதி. ஆச்சாரிய பெருமக்களிலே நாதமுனி என்ற திருக்குமாரர் ஈஸ்வரமுனி.
ஈஸ்வரமுனி என்ற திருக்குமார் யாமுனார் எனப்படும் யமுனை துறைவர் ஆளவந்தார். ஆளவந்தார் நீண்ட காலமாக எம்பெருமானார் ராமானுஜரை அழைக்க வேண்டும் என்று எண்ணமிட்டிருந்தார். ஒருமுறை ராமானுஜரை நகரேஷு காஞ்சி நகரத்திலே சற்றே எட்டத்து நின்று பார்த்திருக்கிறார். அது முதல் அந்த ராமானுஜனே வைஷ்ணவத்தை தழைக்கச் செய்ய சிறந்தவன் என்ற எண்ணம் ஆளவந்தாரிடம் அமைந்திருந்தது. அதற்காக ராமானுஜரை அழைத்து வரும்படி பெரிய நம்பியை அனுப்பினார். வைகுந்தத்தை தரிசிப்பதற்காக பார்க்கடலில் அமுதம் அருந்துவதற்காக காத்திருந்தவன் போல ராமானுஜர் பெரிய நம்பியுடன் நகரேஷு காஞ்சியிலிருந்து நடைப்பயணமாக திருவரங்கத்தை வந்தடைந்தார். அந்தோ என்ன செய்வது, அதுவும் இறைவனின் லீலை. திருவரங்க எல்லையை இருவரும் தொட்டனர். தொட்ட மாத்திரம் ஓர் தகவல் துணுக்குற்றனர். காரணம், ஆளவந்தார் சுவாமி திருநாடு அலங்கரித்து விட்டார் என்ற செய்தி பெரிதாக தாக்கியது பெரிய நம்பியையும் ராமானுஜரையும். பேரிடியைப் போல் வந்து பார்த்தனர். எல்லோரும் பார்க்கும் பார்வை ராமானுஜரிடம் அமையவில்லை. அவர் பாதாதி கேசமாக ஆளவந்தாரை சேவித்தார். ஒரு இடத்தில் ராமானுஜருடைய பார்வை குத்தீட்டு போல கூர்மையாக நின்றது. அந்த இடம் ஆளவந்தாரின் வலது கையில். மற்ற இரு விரல்கள் மடக்கி இருக்க 3 விரல்கள் வெளியே நீண்டிருந்தது. இது போன்று வலது கரத்தில் முன்பு இருந்ததா என்ற கேள்வி எழ இல்லை என்றனர் அங்குள்ளோர். சிந்தித்தார் ராமானுஜர். ஓரளவு உணர்ந்தார். ஓரளவு ஆளவந்தாரின் உள்ள கிடக்கையை உணர்ந்தார். அந்த 3 நோக்கம் என்ன? அதாவது நான்மறையை தொகுத்த வேத வியாசரிடமும் விஷ்ணு புராணத்தியாத்த பராசரிடமும் பெரும் பக்தி ஆளவந்தாரு. அவ்விரு காவிய புருஷர்களிடமும் தன்னுடைய எண்ணத்தை காட்ட சரீரத்தில் இல்லை போதிய சக்தி. சுகவீனம், பலவீனம் ஈடேறவில்லை. மூன்றாவதாக பகவான் வியாசரின் பிரம்மசூத்திரத்திற்கு விசிஷ்டாத்வைத விளக்கங்களோடு உரையுண்டு வரைய வேண்டும். 3 விருப்பங்களை உணர்ந்தார் ராமானுஜர். காலம் உழன்றது. ஆளவந்தாருக்கு அன்று தந்த அந்த சொல்லை நிறைவேற்றுவதற்காக பகவான் வியாசர் படைத்தருளிய பிரம்மசூத்திரத்திற்கு பாஷ்யம் எழுதுவதற்காக காஷ்மீர் புறப்பட்டார் ராமானுஜர் தன் பரிவாரங்களோடு. காஷ்மீரின் தலைநகரும் ஸ்ரீநகர். அங்கே எதிராஜரை காஷ்மீர வந்து எதிர்கொண்டு அழைத்தார். எதிராஜரான உடையவரும் வந்திருந்த விஷயத்தை சொன்னார். ஆனால் அங்கே தடுத்தனர் வேதாந்திகள். இவருக்கு அந்த கிரந்தத்தை வாசிக்க கொடுக்க கூடாது என்றனர். அதனால் அங்கே ஒரு லீலை பகவான் அமைத்தார். அந்த கிரந்தத்தை படிக்க சரஸ்வதியின் சம்மதத்தை கேட்டு ஓர் ஓலையை இவர் எழுதி தந்தால் அதை அப்படியே சரஸ்வதி சன்னிதானத்தில் வைத்து தாளிடலாம். திருக்கதவம் காலையில் திறந்தால் கலைமகள் காட்டுவாளா திருவுள்ளம் என்பதை பார்க்கலாம் என்றனர் காஷ்மீர் வாதி. அவ்வாறே நடந்தது. விடிந்தது. சரஸ்வதி பீடமுள்ள சன்னிதானத்தின் கதவை காலையில் திறந்து பார்த்தனர். யதிராஜர் ராமானுஜர் எழுதிய ஓலை கலைமகளின் காலின் கீழ் இல்லாமல் அவள் திருமுடி மேல் தென்பட்டது. கிரந்தச் சுவடிகளை
கூரேசன் ஒருமுறை உட்கார்ந்து படித்தார். கண்ணீர் விடித்தார். இந்த கிரந்தம் இனி உமக்கென கொள்க என்றான் வேந்தன். ஆனால் எதிரிகள் விடவில்லை. இரவோடு இரவாக அதை மீண்டும் களவாடி சென்று விட்டனர். ராமானுஜர் குழப்பம் அடைந்தார். அந்த நேரத்தில் கூரேசன், கலக்கம் வேண்டாம் சுவாமி, சிறியேன் அந்த போதாயன பாஷ்யத்தை படித்தேன். ஒரு முறை வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை உள்வாங்கி வைத்துள்ளது என் உள்ளத்தில். ஏற்கனவே தங்களுக்கு தெரியும், நான் ஏகச்சந்த கிராகி, ஒருமுறை படித்தால் போதும் என்று கூறி அதை உடையவருக்கு தெரிவித்தார். சரஸ்வதி மகிழ்ந்தார். ஸ்ரீ ராமானுஜருக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ற பட்டத்தை அளித்தார். அன்று முதல் உடையவர் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ற பட்டப்பெயரை பெற்றார். கலைமகளான சரஸ்வதி கல்வி கேள்விகளை படைத்தவளே. ஆனால் சரஸ்வதிக்கு குருவாக ஆச்சாரியனாக அமைந்த பெருமாள் அயக்ரீவன், ஞானானந்தமயம் தேவம், நிர்மலஸ்படி காகிருதம், ஆதாரம் சர்வ வித்யானாம், ஹயக்ரீவம் உபாஸ்மஹே.
लीला मधुरा युक्तं मधुरं गुप्तं मधुरं दृष्टं मधुरं शिष्टं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरम् गोपा मधुरा गावो मधुरा यष्टिर्मधुरा सृष्टिर्मधुरा दलितं मधुरं फलितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरम्